அது தானா தொலைஞ்சிருந்தா கண்டிப்பா கிடைச்சிருக்கும். வேணும்னே மறைச்சு வச்சிருந்தா எப்படி கிடைக்கும்? நான் சொல்றது சரிதானே காவ்யா? என்ன சைலண்டா இருக்க? தாலி எப்படி காணாம போச்சு? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். கழட்டி வச்ச தாலி காணாம போயிடுச்சு. ஆனா அது எங்க போச்சு, என்னாச்சுன்னா எனக்கு தெரியாது. உனக்கு எங்களெல்லாம் பார்த்தா இந்த சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கா? சொல்லு காவ்யா. நீ சொல்ற கதையெல்லாம் எங்களால நம்ப முடியாது. பாரு காவ்யா, உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. பார்த்திபனை உன் மனசுக்கு பிடிச்சுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இல்ல உன்னை பெத்தவங்க வற்புறுத்தலால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? அக்கா, என்னக்கா எப்ப வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நீ பேசாத. உங்க எல்லாருக்கும் நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு இவ பதில் சொல்லிதான் ஆகணும். இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. ஆமா, எங்க அப்பா அம்மா விருப்பத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? பரவாயில்லையே. ஓரளவுக்கு நேர்மையா தான் பதில் சொல்லிருக்க. சோ தாலியை மட்டும் ஏத்துக்கிட்ட. ஆனா பார்த்திபனை உன்னால ஏத்துக்க முடியல, அப்படிதானே? என்ன காவ்யா, பதில் சொல்லு. உன்னால பார்த்திபனை ஏத்துக்க முடியல தானே? இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? பார்த்திபனை உன்னால ஏத்துக்க முடியலன்னு நான் எடுத்துக்கலாமா? அக்கா, நம்ம வீட்டு பொண்ணுக்கா, நீ பேசாதன்னு சொன்னா. தாலி கட்டி இந்த வீட்டுக்கு வந்த நாள் முதலா நீ பார்த்திக்கிட்ட பேசல, பழகல. அவனை ஒரு ரூம்குள்ள கூட நீ அலோவ் பண்ணல. ஒரு புருஷன் மேல ஒரு பொண்ணு இதுக்கு மேல வெறுப்ப காட்ட முடியுமா? இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். உங்க அப்பா அம்மா வற்புறுத்தலுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. அதுல தப்பே இல்லம்மா. ஆனா விருப்பமே இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு, அதான் தப்பு. இதுல ஓ தப்பு மட்டும் இல்ல காவ்யா, இங்க நிக்கிற எல்லா பெரியவங்களோட தப்பும் இருக்கு. சரி விடு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. விருப்பம் இல்லாதவங்கள சேர்ந்து வாழ சொல்றது பெரிய பாவம். பேசாம நீ பார்த்திபனை விட்டு பிரிஞ்சு போயிட்ட. இத பார் காவ்யா, அதான் உனக்கும் நல்லது, பார்த்திபனுக்கும் நல்லது. அக்கா ப்ளீஸ், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. நீ காவ்யாவை எப்படி சொன்னா, அப்ப பார்த்தி, ஜீவா, ஏன் பிரியா, இவங்க அத்தனை பேருமே பெரியவங்க சொன்னாங்க, அவங்க வற்புறுத்தினாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. அப்ப எல்லாரையுமே பிரிஞ்சு போக சொல்றியா? இது என்னக்கா நியாயம்? என்ன நியாயம் இல்ல? என்ன நியாயம் இல்லன்னு சொல்ற? அதுக்கு இல்லக்கா, பாவங்கா, ஐஏஎஸ் ஆகணுங்கிற கனவு அந்த வெறியோட சுத்திக்கிட்டு இருந்த பொண்ணுக்கா திடீர்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். உடனடியா ஓவர் நைட்ல இவளுக்கு குடும்ப பொறுப்பு வந்துருமா?
இல்ல குடும்பத்து மேல அக்கறை வந்துருமா இல்ல குடும்ப வாழ்க்கைக்குள்ளதான் வந்துட முடியுமா? கொஞ்சம் டைம் கொடுப்போம்க்கா, ப்ளீஸ்க்கா. பிரியா விடுவோம். தாலி அது அது கிடைச்சிரும்க்கா. அந்த பிரச்சனையை நாம அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். விடு. என்னால அப்படி விட முடியாது அருணாச்சலம். அக்கா, உனக்கு பார்த்தி மேல என்ன கவலை இருக்குங்கிறது எனக்கு நல்லா புரியுது. அதை நான் மறுக்கலக்கா. ஆனா அதே சமயம் இவளும் பாவம்க்கா. சின்ன பொண்ணு தானே. என்ன சின்ன பொண்ணு? என்ன சின்ன பொண்ணுன்னு கேக்குறேன். இவ வயசுல ஒவ்வொருத்தையும் கல்யாணம் பண்ணி குடும்பம் குழந்தைன்னு வாழறது இல்ல. இது பார் காவியா, உன்னை பெத்தவங்களுக்காகவோ இல்ல உன் மாமனார் மாமியாருக்காகவோ இல்ல உன் அக்கா தங்கச்சிக்காகவும் யோசிக்காத. நீ உன்னை பத்தி மட்டும் யோசி. உன் மனசுல இருக்கிறத ஒளிக்காம சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு எல்லா வகையிலும் துணையா இருப்பேன். உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீ தைரியமா என்கிட்ட சொல்லு. சொல்லு காவியா. இங்க பாரு, நீ இங்க இருக்கிறவங்க யார பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. இந்த வீட்டுக்கு மூத்தவன் நான். உன் பக்கம் நான் நிக்கிறேன். உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமோ அதை என்னால கண்டிப்பா அமைச்சு தர முடியும். உனக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கைய நீ வாழணும்னு அவசியமே இல்ல. காவ்யா, நான் சொல்றது உனக்கு புரியுதாமா? இந்த அருணாச்சலம் பார்வதிக்கு நீ மருமகளா வாழ உனக்கு விருப்பம் இல்லைன்னு இந்த சபையில எல்லார் முன்னாடியும் சொல்லு. அழாத காவ்யா. நீ இப்படி அழறியே, உன் கண்ணீர்லயே எனக்கு புரியுது. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு புரியுது. இந்த பாரு, நீ வாயை விட்டு ஒரு வார்த்தை சொல்லு. இந்த பிடிக்காத கல்யாண வாழ்க்கையில இருந்து நான் உனக்கு விடுதலை வாங்கி தரேன். உனக்கு பார்த்திப கூட வாழ விருப்பம் இல்ல தானே? இந்த கல்யாணம் வேண்டாம் தானே? இந்த வீட்டை விட்டு போகணும் தானே நீ நினைக்கிற? சொல்லு காவ்யா. எனக்கு சொல்லு. பெரியம்மா, பெரியம்மா, தாலி கிடைச்சிருச்சு. எங்கடா கிடைச்சது? வாஷிங் மிஷின்ல இருந்து துணி எடுத்தேன். அதுல காவ்யா அக்காவோட சாரில இருந்துச்சு. பாத்தீங்களா? நீ காவியா ஒன்னும் தாலிய ஒளிச்சு வைக்கல. ஏதோ தவறுதலா அவ டிரெஸ்ஸோட வாஷிங் மிஷினோட போயிருக்கு. காவியா தப்பு எதுவும் பண்ணல. தாலி கிடைச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் இவ பதில் சொல்லல. ஏங்கா, தாலியே கிடைச்சிருச்சு. இன்னும் எதுக்கு கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு?
காவியா அதை ஒளிச்சு வைக்கலன்னு தெரிஞ்சிருச்சுல, தானா தொலைஞ்சு போயிருக்கு, மறுபடியும் வந்துருச்சு. இதோட இந்த பிரச்சனையை விட்டுருக்கா, மேல பேச வேண்டாம். இல்ல அருணாச்சலம், நான் விட மாட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும். அவ ஏதோ பதில் சொல்ல வந்தா, சொல்ல வந்தது அவ சொல்லியே ஆகணும். காவியா, என்னம்மா இது? அவங்க பாட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. நீ பதில் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பதில் சொல்லு. தயவு செஞ்சு சொல்லுடி. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் தானே சொல்லு. காவியம்மா, உன் மனசுல என்ன இருக்கோ அது நீ தைரியமா பேசுமா. உன் கூட நாங்க எல்லாரும் நிக்கிறோம். சொல்லுமா. காவியா, இவங்க பேச்செல்லாம் நீ கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ வாழ்க்கை முழுக்க நடப்பணமா தான் இருக்கணும். இங்க பாரு, நீ படிச்ச பொண்ணு, தைரியமான பொண்ணு. உனக்கு இன்னும் முடிவெடுக்கிற தகுதி இருக்கு. ஏய், என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லு காவியா. எனக்கு இந்த வீட்டுல மருமகளா வாழ விருப்பம்தான். நான் என்னைக்கும் அருணாச்சலம் மாமாக்கும் பார்வதி அத்தைக்கும் மருமகளா வாழணும் தான் ஆசைப்படுறேன். இந்த பாரு காவியா, பொய் சொல்லாத. உனக்கு இந்த வீட்டுல மருமகளா வாழ விருப்பம் இல்ல. நீ சொல்றத கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். நீ கண்டிப்பா பொய் சொல்ற. அக்கா, நீ ஒரு கேள்வி கேட்ட, அதுக்கு இவர் ரொம்ப தெளிவா பதில் சொல்லிட்டா. இந்த வீட்டு மருமகளா தான் நான் இருக்க விரும்புறேன்னு எப்ப சொல்லிட்டாலோ அதுக்கப்புறம் இவ்வளவு கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இல்லக்கா. இதுக்கு மேலேயும் பிரச்சனை பண்ண வேண்டாம், விடு. நீங்க கேட்ட கேள்விக்கு காவியா பதில் சொல்லிட்டா. இதே மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு நீங்க பதில் சொல்வீங்களா? ஏய், யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? கேள்வி கேக்குறதுன்னு வந்தா எல்லாருக்கும் உரிமை இருக்கு. என் மனசுல இருக்கிறத நான் கேட்டுதான் ஆகணும். கல்யாண மண்டபத்துல பெத்தவங்க வற்புறுத்தினதுனாலதான் நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அது நாங்க 2 பேருமே இல்லைன்னு சொல்லல. அதே நேரம் எங்கள மாதிரி தானே பார்த்தி, ஜீவா 2 பேருமே சம்மதிச்சாங்க. காவியாவை கேள்வி கேட்ட நீங்க ஜீவா, பார்த்திபன கேள்வி கேட்பீங்களா? அப்படி கேட்டீங்கன்னா அவங்களும் இதே மாதிரிதான் பதில் சொல்ல தயங்குவாங்க. அதுக்காக அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு ஆயிடாது. பெத்தவங்க வார்த்தையை மீறக்கூடாதுன்னு தான் நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். இதே மாதிரி அவங்க விருப்பப்படியே நாங்க எல்லாரும் எங்க குடும்ப வாழ்க்கைய வாழதான் போறோம். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பா நாங்க கமிட்டடா தான் இருப்போம்.
நிச்சயம் இந்த வாழ்க்கைய நாங்க வாழதான் போறோம். ஆனா நீங்க நாங்க வாழவே கூடாதுங்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் பேசுறது நியாயமாவே இல்ல. அக்கா, நான் ஒரு விஷயத்தை இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இந்த கல்யாணம் எதிர்பாராம நடந்த ஒரு அவசர கல்யாணம் தான். இதுல சில பல நிறைகளும் இருக்கு, குறைகளும் இருக்கு. ஆனா அதுல இருந்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்து இந்த சின்ன பசங்களை எல்லாம் வழிநடத்தி கூட்டிட்டு போக வேண்டியதுதான் பெரியவங்களா இருக்கிற நம்ம அத்தனை பேர் கடமையும். ஓ, அதை விட்டுட்டு இவங்களை வச்சு நாமளே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாதுக்கா. எல்லாருமா சேர்ந்து நல்ல டிராமா போடுறீங்கல்ல. காவ்யா, உனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். நீ எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்ட. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு மட்டும்தான் என்னோட எண்ணம். உன் வாழ்க்கையை பறிக்கணும்னு நான் நினைக்கல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கல்யாணம் வேண்டாம், பார்த்திபனும் வேண்டாம், இந்த வீட்டை நான் மருமகளா இருக்க மாட்டேன்னு ஒரு நாள் நீயே சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போவ. இது சத்தியம். இது ஒரு நாள் நடக்கும். எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருங்க. துரை, மகா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அக்கா கோபத்துல பிடிவாதத்துல பேசிட்டு போறா. அத மனசுல வச்சுக்காதீங்க. டேய், இன்னும் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? ஏமா, இது பார்த்தி கட்டின தாலி தானே. இந்த தாலி பெருக்கி கட்டுறது அதுக்கெல்லாம் இன்னொரு முகூர்த்தம் இன்னைக்கு இருக்குல்ல, அந்த டைம்ல செஞ்சுக்கலாம். பார்த்தி, இவ கழுத்துல இந்த தாலியை போட்டு விடுறா. இதை நீயே காவிய கழுத்துல போட்டு விடு. இந்த என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. அக்கா பேசினது நிச்சயமா உங்க அத்தனை பேர் மனசையும் புண்படுத்தியிருக்கும். அதுக்கு நான் வெறும் மன்னிப்பு கேட்டா போதுமானு எனக்கு தெரியலடா. வேற என்ன செய்யறதுன்னு புரியலடா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கடா. என்ன என்னமா பேசிக்கிட்டு அருணாச்சலம், இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. கேங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காதுடா. பாத்துக்கிறேன்டா, நான் பாத்துக்கிறேன்.